அந்த சின்ன ஆசை கூட என் வாழ்க்கையில் இல்லையா அப்படின்னு நான் என்னென்னோ யோசிக்கும்போது நான் மறுபடியும் நினைக்கிறேன், சரிங்க சாயி, அந்த பூ எப்படி விழுந்ததுன்னு எனக்கு தெரியலப்பா, ஆனால் அவங்க ரைட் சைடு இருக்க பூ கீழே விழுந்ததுன்னா நீங்கள் என்னை மகளாக ஏற்றுண்டீங்க, நீங்கள் தான் என்னை எழுப்புனீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். நான் அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அந்த பூ விழுந்துருச்சு சாயி. லைவ் டெலிகாஸ்ட்டில் இதெல்லாம் நடக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நான் பாபாவை பற்றி தெரிஞ்சுக்காத காலம் அது. ஆரம்ப நிலை எப்படி இருக்கும் சொல்லுங்கள். என் மைண்டு என்னென்னு எனக்குள்ளார எண்ணங்கள் தான் ஓடுது. சரி, இது யதார்த்தமாக கூட விழுந்திருக்கலாம் இல்லையா? அப்போ நான் மறுபடியும் நினைக்கிறேன், சாய் நீங்கள் தான், நான் கேட்டதுக்கு நீங்கள் தான் பதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த லெஃப்ட் சைடு இருக்க பூவும் கீழே விழுகணும்னு நான் வார்த்தை சொல்லி முடிக்கல சாய், அதுவும் கீழே விழுந்தது, தானாக வந்து விழுந்தது. சரி, இப்போது வேறு கலர் பூ வச்சுருக்கா பாபாவோட நெஞ்சில், ஒயிட் கலர் பூ. நான் பார்த்தது வைலட் கலரு. மறுபடியும் என் புத்தி கீழே தான் போகுது. சரி, இது ரெண்டுமே கூட ஒரு ஆக்சிடெண்ட்டாக கூட நடந்திருக்கலாம் இல்லையா? இதை எப்படி நான் வந்து பாபா பண்ணாருன்னு நான் ஏற்றுப்பேன், என் மனசுக்குள்ளார நானே கேட்டுக்கிறேன். அப்போ நான் மறுபடியும் நினைக்கிறேன், சரி நான் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி இந்த நெஞ்சில் உங்கள் செஸ்ட்டில் இருக்கக்கூடிய இந்த பூவே மறுபடியும் விழுகணும் சாய். நான் சொல்லி முடிக்கல சாய், அதுவும் விழுந்தது. அப்போது ஆரத்தி போயிட்டுருக்கு. ஆரத்தி போகும்போது மேலே வந்து பூஜாரி யாரும் வரமாட்டாங்க இல்லையா? நான் அப்படி அழுகிறேன். எதுக்கு அழுகிறேனே தெரியல. இன்னும் ஒரு அன்பு அவர்கிட்ட, இந்த அன்பை எதுக்கு ஈடாகும்? நான் எங்கே இருக்கேன், 2000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட லைவில் ஒரு மொபைலில் நான் ஜஸ்ட்டு பார்த்து பேசுகிறது எப்படி என்னோடய அப்பாவுக்கு கேட்குது, எப்படி அதுக்கு பதில் கொடுக்குறாரு பாருங்க. அழுகிறனே தவிர நான் மறுபடியும் நினைக்கிறேன், சாய் அந்த விழுந்த பூ வந்து அதை பூஜாரி எடுத்து மறுபடியும் நெஞ்சில் வைக்கக்கூடாது, அதை உங்கள் சமாதி மேலே வைக்கணும். அப்படி சமாதி மேலே அந்த பூஜாரி வச்சுட்டாருன்னா இந்த பாவியை உங்கள் பிள்ளையா ஏற்றுக்கிட்டீங்கன்னா நம்புறேன்ப்பா. இதுக்கு மேலே நான் சந்தேக பார்வையோடு உங்களை நான் நினைக்க மாட்டேன். நான் நினைக்கல, அந்த வார்த்தையை நான் வெளியே கூட நான் சொல்லியிருக்க மாட்டேன். அந்த பூஜாரி மேலே ஏறி வந்து அந்த கீழே விழுந்து அந்த பூவை எடுத்து லைவ் டெலிகாஸ்ட்டில் பக்தர்களுக்கு முன்னாடி, கேமராவுக்கு முன்னாடி இப்படி கையை மேலே தூக்கி அந்த பூவை காமிச்சு இதோ மராட்டியில் சொல்லிட்டு அந்த பூவை சமாதி மேலே வச்சுட்டாங்க. அதெல்லாம் இன்னும் மறக்க முடியாது சாய். அப்பேற்பட்ட பரமாத்மா நம்ம கும்பிட்றவர், நம்மளே வழி மாறி அவரை வேணான்னு சொல்லி விட்டுட்டு போனால் கூட அவர் நம்மளை விடவே மாட்டார். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் ஒன் பை ஒன்னா பாபா செய்த அற்புதங்களுக்கு அளவே இல்லை. அவரோட அன்புன்னு சொல்லணும், அற்புதம் சொல்லக்கூடாது. இப்போ நான் உயிரோடு இருக்கேன், இன்னைக்கு நான் நல்ல நிலைமையில் இருக்கேன் அப்படின்னா அது என்னோட சாயப்பாவை மட்டும்தான். அப்பேற்பட்ட பரமாத்மா எனக்கு உணர்த்தினார், நீ வந்து இந்த புதன்கிழமை பாராயணம் பண்ணுறவாளுக்கு நான் கொடுத்ததா கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தூண்டுதலாக என் மனசில் இருந்து அவர் பேசிகிட்டேவும் இருந்தார். அவர் சொல்ல 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 என்னால் இருப்பு கொள்ளல். உடனே கால் பண்ணி